அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோ வரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th to 10th வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு, அதில் வந்து அந்த புக் பேக் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அடுத்தடுத்த காணொலியில் அடுத்தடுத்த தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6ஆம் வகுப்பு முதல் பருவம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்முகத்தன்மை கலைச்சொற்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? பல்வேறு இன மக்களின் அல்லது பொருட்களின் பண்பு தான் பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். சார்ந்து இருத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருத்தல் அப்படின்னா குழுவாக இருக்கிறதுல தான் சார்ந்து இருத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சகவாழ்வு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் ஒன்றிணைந்து வாழ்தல் அப்படின்றதான் சகவாழ்வு. அதே மாதிரி இது சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மொழியியல், மொழி பற்றிய அறிவியல் படிப்பு என்னது? மொழியியல். சரியான விடையை தேர்ந்தெடுக்க இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படின்னா 28 மாநிலங்கள் இருக்குது. அதில் மட்டும் இல்லாமல் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இது வந்து ஸ்கூல் புக்கில் 8 யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாமல் இருப்பாங்க. என்னென்ன மாநிலங்கள், என்னென்ன யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? இந்தியா ஒரு தேசம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு துணை கண்டம். ஓகேங்களா? மிக அதிக மழைப்பொழிவுள்ள மவுசின்ட்ரம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா மேகாலயா. ஸோ மேகங்கள் நிறைந்துள்ள மாநிலம் தான் மேகாலயா. ஓகேங்களா? அந்த மேகங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேகாலயா வந்து ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள் வந்து மலை மீது உரசிக்கிட்டே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீக்கிய மதம் இருக்குது, இஸ்லாமிய மதம் இருக்குது, தேசிய மதம் இருக்குது, இந்து மதம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ மதம் இருக்குது, அதுக்கப்புறம் புத்தம், சமணம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது. கான்ஃபியூச மதம் அப்படின்றதான் இந்தியாவில் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை. ஸோ மொழிகள் எந்த அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 8வது அட்டவணை. ஓகேங்களா? அதில் எத்தனை மொழிகள் வந்து இருக்குது அப்படின்னா 22 புத்தகத்தில் இருக்குது. தற்போது எத்தனை மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது? ஓணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது? கேரளாவில் கொண்டாடுவாங்க. மோகினியாட்டம் எந்த மாநிலத்திலோடைய செவ்வியல் நடனம்? கேரளாவில். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் எழுதியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ அந்த புத்தகத்தில் என்னென்னு சொல்லி எழுதியிருப்பார் அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற சொற்றொடரை உருவாக்கி இருந்திருப்பார். ஏவி ஸ்மித் இந்தியாவை டேஸ் என்று அழைத்தார். என்னன்னு சொல்லி அழைத்தார் இது? ஏவி ஸ்மித் இந்தியாவை வந்து இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பார். ஸோ அதே மாதிரி ஏவி டைசி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஏவி ஸ்மித்து இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏவி டைசி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பகுதியின் தேச நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கிறது. ஒரு பகுதியோட பொருளாதார நடவடிக்கைகளை தான் தீர்மானிக்குது. அந்த பகுதியில் நிலவும் காலநிலை அப்படின்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து காலநிலை அப்படின்றது வந்து அட்மாஸ்பியர், அதாவது ரொம்ப அதிகமாக மழை பொழிகிற பகுதியில் பெருசாக பொருளாதார நடவடிக்கைகள் இருக்காது. ரொம்ப வெயிலாக இருக்கிற பகுதியில் பொருளாதார நடவடிக்கைகள் பெருசாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ இரண்டுமே ஒரு ஆவரேஜாக இருக்கிற இடத்துல தான் என்ன பண்ணும்? பொருளாதார நடவடிக்கைகள் நல்லபடியாக நடைபெறும். அதை தான் குறிப்பிட்றாங்க. மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சல்மார் அப்படின்ற பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. ஓகேங்களா? தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004 அக்டோபர் மாதம். அதாவது அக்டோபர் அப்படின்றது தமிழ் புத்தகத்தில் இருக்குது. ஸோ 2004 தான் சரியானது. பீஹு திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அசாமில் வந்து கொண்டாடப்படுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா நீக்ரிடோக்கள் அப்படின்றது வந்து ஒரு இந்திய இனம். கடற்கரை பகுதிகளில் என்ன பண்ணுவாங்க? மீன்பிடி தொழில் செய்வாங்க. மலைப்பகுதிகளில் வந்து என்ன பண்ணுவாங்க? காஃபி, தேயிலை அந்த மாதிரி தொழில் செய்வாங்க. நடுநில பகுதிகளில், அதாவது சமவெளி பகுதிகளில் விவசாயம் மற்றும் கால்நடை மேய்த்தல் அந்த மாதிரி தொழில்களை செய்வாங்க. ஜெரஸ்ட்ரியம் அப்படின்றது இந்தியாவில் இருக்கிற ஒரு மதம். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றது இந்தியா, அதாவது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புத்தகத்தில் இருக்குது. ஜெரஸ்ட்ரியம் அப்படின்றது ஒரு மதம். அடுத்து வந்து 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மீள்பார்வை, அதாவது முன்முடிவு அல்லது பாரபட்சம் அப்படின்னு இது நிறையா டைம் கொஸ்டின்ஸ் வந்து திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிற இது. ஓகேங்களா? ஒருவர் குறித்து எதிர்மறையாக முடிவு செய்தல் அல்லது தாழ்வாக மதிப்பிடுதலை என்னன்னு சொல்லலாம்? முன்முடிவு அல்லது பாரபட்சம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து மாறா கருத்து அப்படின்றது நிலையான வடிவத்தை ஏற்படுத்துவது தான் மாறா கருத்து. பாகுபாடு அப்படின்னா மக்களை சாதி, நிறம், மதம், பாலினம் ஆகிய காரணங்களுக்காக சமத்துவமின்றி நடத்துவது தான் அந்த சமத்துவமின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரசமைப்பு சட்டம் அப்படின்னா என்னென்னா,
ஓர் அரசோ அல்லது அரசமைப்போ அரசமைப்பை நிர்வகிக்க அல்லது மேலாண்மை செய்ய முன்கூட்டியே வடிவமைக்கப்பட்டிருக்கும் அடிப்படை கொள்கைகள். அதாவது ஒரு அரசையோ அல்லது அரசமைப்பையோ நிர்வகிக்கிறதுக்கோ அல்லது மேலாண்மை செய்கிறதுக்கோ முன்கூட்டியே வடிவமைக்கப்பட்ட ஒரு கொள்கைகளை தான் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், பின்வருவனவற்றுள் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல அப்படின்னா சமூகமயமாக்கல், பொருளாதார நன்மைகள், அதிகாரத்துவ ஆளுமை, புவியியல். ஸோ இதில் வந்து பாரபட்சத்திற்கான காரணம் அல்லன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சமூகமயமாக்கல் என்ன பண்ணும், சிட்டியில் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்குறாங்க, கிராமத்தில் பெருசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறதில்ல. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா பாரபட்சம் ஏற்படுது. ஸோ நாங்களாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹை கிளாஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப டிசிப்ளினாக இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பாரபட்சத்தை கொடுக்குது. அதேமாதிரி இப்போ தான் பொருளாதார நன்மைகள்னால் வந்து ஒரு சில மக்களுக்கு வந்து அதிகமான கவர்மெண்ட் சலுகை வழங்கும், ஒரு சில மக்களுக்கு அதிகமான கவர்மெண்ட் சலுகை வழங்காது. ஸோ அதை சார்ந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரம் உயரும். அதனால் என்னது பாரபட்சம் ஏற்படுத்துவதற்கான காரணங்கள் இருக்குது. அதிகாரத்துவ ஆளுமைனா நான் உயர்ந்த ஜாதி மற்றவங்களும் தாழ்ந்த ஜாதி. ஸோ அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி அதன் மூலிமா அதிகாரத்தை கைப்பற்றி அதன் மூலிமா என்ன பண்ணுறது, மற்ற மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறது தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாரபட்சத்தை ஏற்படுத்துறதுக்கான காரணமாக இருக்குது. ஆனால் புவியியல் அப்படின்றது பூமியில் வந்து யாருமே வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அந்த மாதிரி எந்த இதையும் மென்ஷன் பண்ண முடியாது, அது மாதிரி சொல்லவும் முடியாது இல்லையா. ஸோ புவியியல் சார்ந்து எந்த விதமான ஏற்றத்தாழ்வு ஏற்படுறது இல்லை. அதனால தான் என்னென்னு சொல்கிறாங்க, பின்வருவனற்றுள் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல அப்படின்னா புவியியல். பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது பாலின பாகுபாடு. பாலின அடிப்படையில் ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது என்னது, திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், இவை அனைத்தும். ஸோ இவை அனைத்தும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ விளம்பரங்கள் பாலின பாகுபாடு அப்படின்னாவே எதை குறிக்குது, ஆண் பெண், ஆண் வந்து எல்லாத்தையுமே செய்ய முடியும், பெண் எதாலையும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதை சார்ந்து தான் சொல்கிறாங்க. இது எப்படி அதை சார்ந்து சொல்கிறாங்கன்னா, இப்போ டிவி விளம்பரம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கெல்லாம் சோப்பு தயாரித்தல், இந்த துணி துவைக்கிறது, வாஷிங் மிஷினு, கிச்சனை, இந்த மாதிரி ஐட்டத்தை மட்டும் காமிப்பாங்க. ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, லாரி ஓட்டுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் காமிப்பாங்க. ஸோ இதை தான் சொல்கிறாங்க பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படங்களில் சித்தரிக்கிறாங்க, விளம்பரங்களில் சித்தரிக்கிறாங்க, தொலைக்காட்சி தொடர்கள் சித்தரிக்கிறாங்க. அப்போ இவை அனைத்தும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் என்னென்ன, இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், இவை அனைத்தும் எல்லாமே வந்து அவர் எழுதியிருப்பார். த லுமியன் ஸ்பார்க், அதுவும் அவர் எழுதின புத்தகம் தான். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எப்போ, 1990. ஓகேங்களா. அடுத்து விஸ்வநாதன் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு 1988. இளவழகி சிறந்த விளங்கிய விளையாட்டியது கேரம் போர்டில் சிறந்து விளங்கி இருந்திருப்பாங்க. அரசியலமைப்பின் எந்த பிரிவு கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என குறிப்பிடுகிறது அப்படின்னா 15(1). ஓகேங்களா. 14(1) என்னது அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம். 17(1) என்னது தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும். இப்போ 16(1) என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. ஏபிஜே அப்துல் கலாம் 1997. 2011 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வி அறிவு பெற்றுள்ள மாவட்டம் எது, கன்னியாகுமரி. அடுத்தது இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கோல்ட் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர் யார் அப்படின்னா விஸ்வநாத ஆனந்த். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னா நம்ம பிஆர் அம்பேத்கர். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எது, தருமபுரி. ஸோ அப்படி கீழே வந்தோம் அப்படின்னா பொறுத்துக்க பாரபட்சம் அப்படின்றதை குறிப்பிடுது பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல் தான் பாரபட்சம். மாறா கருத்து உருவாதல் எப்போ உருவாகும், தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. பாகுபாடு மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது தான் பாகுபாடு. பிரிவு 14 என்ன சொல்லுது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 17 என்ன சொல்லுது, தீண்டாமை ஒழிப்பு. ஓகே, அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடம்
தேசம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். முன்முடிவு பாரபட்சத்தை சொல்லலாம். தேச ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார் 1931. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டதில்லை, மேபி இப்போ கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறந்துடாதே 1931. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பருவம். மக்களாட்சி அப்படின்னா மக்களால் நடத்தப்படும் ஆட்சி தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல், மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் முறைக்கு பேர் என்ன? தேர்தல். ஒருவர் மனதளவில் முடிவெடுத்தல், தீர்மானித்தல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாட்டை ஆட்சி செய்வதற்கான அதிகாரம் கொண்ட மக்கள் குழு என்னது? அரசாங்கம். ஸோ இது வந்து பாருங்கள், மீள்பார்வை. மக்களால் மக்களுக்காகவே நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சி. ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருப்பார். நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. நேரடி மக்களாட்சினா மக்களே நேரடியாக ஆட்சி செய்தல். எப்படி? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்களே வந்து அரசியலமைப்பு சட்டம் இயற்றணும் அப்படின்னா மக்களே வந்து இந்த சட்டத்தை ஏற்றுக்களை போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு எடுப்பாங்க. மக்கள் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஓட்டின் அடிப்படையில் அந்த சட்டத்தை நிறைவேற்றுவாங்க. அதுக்கு பேர் நேரடி மக்களாட்சி. பிரதிநிதித்துவ மக்களாட்சினா இந்தியாவில் நடக்கிற மாதிரி நம்ம எம்எல்ஏஸை தேர்ந்தெடுப்போம். இவங்க போவாங்க, அங்கே போய்ட்டு அங்கே கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வரும். அதை நம்ம சார்பாக அவங்க ஓட்டு போட்டு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவாங்க. அது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நம் அரசமைப்பு சட்டம் இந்தியர் ஒவ்வொருவரையும் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதி பெறும் உரிமை பெற உறுதி செய்கிறது அப்படின்றாங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உலகில் எழுதப்பட்ட மிகப்பெரிய சட்டங்களில் ஒன்று என்னது? இந்திய அரசமைப்பு சட்டம். இந்தியாவில் 18 வயது நிரம்பிய எந்த ஒரு குடிமகனும் வாக்களிக்கலாம். ஃபஸ்ட் அதாவது 21 வயசாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா 18 வயசாக மாற்றிருப்பாங்க. எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கீழே குறிப்பிடுங்க. அதை மாற்றியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஓகே. ஆதி மனிதன் டேஸ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். எங்கே குடியேறி விவசாயம் செய்ய தொடங்குவோம்? ஆற்றோரம். அடுத்தது மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? கிரேக்கம். உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. உலக மக்களாட்சி தினம் எப்போ? செப்டம்பர் 15. நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் யார்? வாக்காளர்கள். அடுத்தது நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு எது? சுவிட்சர்லாந்து. ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா? மக்களாட்சி அப்படின்னாவே சுவிட்சர்லாந்து தான். ஸோ மக்களாட்சியின் பிறப்பிடம் அப்படின்னா கிரேக்கம். ஓகேங்களா? மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் யார்? ஆபிரகாம் லிங்கன். ஸோ அதை சொல்லியிருப்பார், மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பார். மக்கள் டேஸ் அளிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றனர். வாக்களிப்பதன் மூலம். நம் நாட்டில் டேஸ் மக்களாட்சி செயல்படுகிறது? பிரதிநிதித்துவ மக்களாட்சி. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்துக்குவோம், கலைச்சொற்கள். ஸோ இது வந்து நிறையா டைம் இது வரைக்கும் கேட்கல, மேபி இப்போ கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது பேரூராட்சி அப்படின்னா டவுன் பஞ்சாயத்து, நகராட்சி அப்படின்னா முனிசிபாலிட்டி, மாநகராட்சி அப்படின்னா கார்ப்பரேஷன், கிராம ஊராட்சி வில்லேஜ் பஞ்சாயத், ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத்து யூனியன், மாவட்ட ஊராட்சி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய அமைக்கப்பட்ட அமைப்புக்கு பேர் தான் உள்ளாட்சி அமைப்பு. ஓகேங்களா? அடுத்து இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, மொத்தம் 3ஆக பிரிக்கலாம். ஓகேங்களா? ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி ஆகியன ஊரக ஊராட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஊரக ஊராட்சி அமைப்புகள் இதெல்லாமே ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் என்னது? பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படின்னு சொல்லி 3 பிரிக்கலாம். கிராம ஊராட்சியில் ஒரு கிராம சபை ஒரு நிரந்தர அமைப்பாகும். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் உள்ளாட்சி அமைப்புகளை மேம்படுத்துகிறது. ஓகே. உள்ளாட்சி தேர்தல் 5 ஆண்டுகள் ஒரு முறை நடைபெறும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைவது என்னது? ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. பார்த்தோம் இல்லையா? அதுக்கு பேர் என்னது? ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. இது என்னென்னு சொல்லலாம்? ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லலாம். தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. தேசிய ஊராட்சி தினம் இப்போ ஏப்ரல் 24. இந்தியாவில் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம். இது நிறையா டைம் இந்த கொஸ்டின் திரும்ப கேட்டுனே தான் இருப்பாங்க. சென்னை. ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் கூட கேட்டிருந்தாங்க. சென்னையில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க? இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பு அமைக்கப்பட்ட நகரம் இது சென்னை. மாநகராட்சியின் தலைவர் மேயர். இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? பேரூராட்சி, தமிழ்நாடு. பேரூராட்சி அப்படின்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 73, 74 நினைக்கிறேன், எக்ஸாக்டாக
ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 1992 கொண்டு வந்திருப்பாங்க. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டு? 5 ஆண்டு. தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? வாலாஜாபேட்டை. வாலாஜாபேட்டை எங்கே இருக்குது? காஞ்சிபுரம் டு வேலூர் போகிற வழியில் வாலாஜாபேட்டை இருக்குது. அதே காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு போகிற வழியில் வாலாஜாபாத் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன் வாலாஜாபாத் கொடுத்து, ரெண்டாவது ஆப்ஷன் வாலாஜாபேட்டை கொடுத்துட போகிறாங்க. வாலாஜான்னு படிக்காதீங்க, வாலாஜாபேட்டை அப்படின்னு படிங்க. கிராம சபை அப்படின்னா நிரந்தர அமைப்பு. ஊராட்சி ஒன்றியம் அப்படின்றது வட்டார வளர்ச்சி அலுவலர். ஸோ ஊராட்சி ஒன்றியத்தின் தலைவரை சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பேரூராட்சி அப்படின்னா செயல் அலுவலர். உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு உள்ளாட்சி தேர்தலாக நடத்துவார். ஸோ 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இது வந்து பார்த்திங்கன்னா இஃது அடிப்படை உரிமை அன்று. இதில் எது அடிப்படை உரிமை இல்லை அப்படின்றாங்க? எது? ஓட்டுரிமை. ஓட்டுரிமை வந்து அடிப்படை உரிமை கிடையாது. சுதந்திரம், சமத்துவம், கல்வி பெறும் உரிமை வந்து அடிப்படை உரிமை. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது எத்தனை? 18. முன்னாடி 21 இருந்துச்சு, இப்போ 18ஆக மாற்றிருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராஜேந்திர பிரசாத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருப்பார். யார்? சச்சிதானந்த சின்ஹா இருந்திருப்பார். சச்சிதானந்த சின்ஹாவை நீங்கள் தலைவராக இருங்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னா கிருபாலினி அப்படின்றவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சச்சிதானந்த சின்ஹா இறந்த பிறகு தான் ராஜேந்திர பிரசாத் வந்து என்ன பண்ணிருப்பார்? தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையார்? B.R. அம்பேத்கர். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது எது? உச்சநீதிமன்றம். நம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 26 ஜனவரி 1950. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துக. சுதந்திர தினம் எப்போ? ஆகஸ்ட் 15. குடியரசு தினம் ஜனவரி 26. இந்திய அரசமைப்பு தினம் இந்திய அரசமைப்பு தினம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எது? நவம்பர் 26. அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் 1. ஸோ மக்களாட்சி அப்படின்னா மக்களுக்காக நடத்தப்படும் அரசு முறை அப்படின்னு சொல்லலாம். அரசமைப்பு சட்ட வரைவு உருவாக்க அமைக்கப்பட்ட குழு என்னது? வரைவு குழு. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கான அறிமுகம் என்னன்னு சொல்கிறாங்க? முகவுரை. முகவுரை என்னன்னு சொல்கிறாங்க? அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து மதங்களை சார்ந்தவர்களையும் சமமாக நடத்துதல் மதச்சார்பின்மை. அனைத்து மக்களும் சமத்துவ பொருளாதார நிலை, சமத்துவ வாய்ப்பு அளித்தல், சமத்துவம். அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழு அதிகாரம் என்னது? இறையாண்மை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மேல் பார்வை பாருங்கள். ஜனவரி 26 குடியரசு தினமாக கொண்டாடப்படுது. இந்திய அரசமைப்பு சட்டம் அடிப்படை கருத்துக்களையும் கொள்கைகளையும் சட்டத்தையும் கொண்டுள்ளது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் B.R. அம்பேத்கர். அரசமைப்பு சட்டத்தின் முகவுரை என்ன சொல்லுது? நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய 4ஐயும் வலியுறுத்துது. என்னது? நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் 4ஐயுமே வலியுறுத்துது. இந்தியா ஒரு இறையாண்மையுடைய சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா 4வது கொஸ்டின் வந்து பார்த்தோம். அந்த மீதி இருக்கிற 3 கொஸ்டின் இங்கே இருக்குது. அரசமைப்பு தினம் நவம்பர் 26. அரசமைப்பு தினம் எப்போ? நவம்பர் 26. அரசமைப்பு சட்டத்தை தேசாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது எப்போ? நவம்பர் 26 1949 ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை தேச திருத்தங்கள் 105க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய ஊர்வன எது? ராஜநாகம். தேசிய நீர்வாழ் விலங்கு டால்பின். தேசிய பாரம்பரிய விலங்கு புலி. தேசிய நுண்ணுயிர் லாக்டோபாசிலஸ் அப்படின்ற பாக்டீரியா என்ன வேலையை செய்யுது அப்படின்னா பாலை தயிராக திரிக்கிறது. தவறான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. தேசிய கொடியின் நீளம் அகலம் 3:2 2:3 ஃபஸ்ட் இடத்துல கொடுத்துருப்போம். நீளம் அகலம். ஓகேங்களா? நீளம் அகலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீளம் எவ்வளோ இருக்கணும்? 3 இருக்கணும். அகலம் வந்து 2 இருக்கணும். அசோக சக்கரம் 24 அரங்களை கொண்டுள்ளது. அசோக சக்கரம் வெளிர் நீளம் இல்லை, கருநீளம் உடையது. பெங்காலி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார். ஆமாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே, அந்த 3ல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தான் தவறானது. ஓகேங்களா? அடுத்து வந்து 2வது கொஸ்டின் பாருங்கள். பெங்காலி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார். கரெக்டு. விடுதலை நாளில் ஏற்றுக்கொள்ளப்படுற முதல் தேசிய கொடி தற்போது கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் அமைந்துள்ளது. இல்லை, அது ஜோலார்பேட்டையில் அமைந்துள்ளது. ஜோலார்பேட்டை.
அடுத்து விடுதலை நாளில் ஏற்கப்பட்ட முதல் தேசிய கொடி குடியாத்தத்தில் நெசவு செய்யப்பட்டது. ஓகே, கரெக்டு. குடியாத்தத்தில் தான் நெசவு செஞ்சுருப்பாங்க. சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. ஆகஸ்ட் 15ஆம் நாள் விடுதலை நாளாக கொண்டாடுவது. நவம்பர் 26 குடியரசு நாளாக இல்லை, நவம்பர் 26 அரசியலமைப்பு நாள். அக்டோபர் 12 காந்தி ஜெயந்தி. அக்டோபர் 2 தானே காந்தி ஜெயந்தி, அன்றைக்கி தானே அவர் பிறந்திருப்பார். ஸோ அடுத்தது தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு எத்தனை? 52 வினாடிகள். இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. தேசிய கீதம் பாடுவதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 52 வினாடிகள். 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு எந்த மாநாட்டில் வந்தே மாதரம் பாடலை பாடினா? தேசிய காங்கிரஸ் மாநாடு. எந்த ஆண்டு? 1896. விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர். விடுதலை நாளில் பிரதமர், குடியரசு தினத்தில் இவங்க யார்? குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவாங்க. இந்திய தேசிய இலச்சினை சாரநாத்தில் உள்ள அசோக் தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் தேசிய கனி எது? மாம்பழம். இந்தியாவின் தேசிய பறவை மயில். இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். 1947 விடுதலை நாளின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொடி தேச நிமிடத்தில் நெசவு செய்யப்பட்டது. மேலே பார்த்தோம், குடியாத்தம். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பெங்காலி வெங்கையா. சக ஆண்டு முறையை துவக்கியவர் கனிஷ்கர். இந்தியாவின் முதல் நீளமான ஆறு கங்கை. தமிழ்நாட்டின் முதல் நீளமான ஆறு எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் டி. உதயகுமார். எந்த ஊரை சேர்ந்தவர்? விழுப்புரத்தை சேர்ந்தவர். தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் 24 அரங்களை கொண்டது. அடுத்து சரியானதை தேர்ந்தெடுக்க. நான்முக சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் அமைந்துள்ளது. தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950. லாக்ஸோஃபாக்சிலஸ் இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. காவி, தைரியம், வெள்ளை அப்படின்ற அந்த நிறம் எதை குறிப்பிடுது? தேசிய கொடியில் பார்த்திங்கன்னா காவி, தைரியம், வெள்ளை, இது மூணும் அமைதி மற்றும் தூய்மையை குறிப்பிடுது. இதில் காவி, தைரியம், வெள்ளை அமைதி, தூய்மையை குறிப்பிடுது. குதிரை ஆற்றல், காளை உழைப்பை குறிப்பிடுது. 1947 விடுதலை நாள், 1950 குடியரசு நாள். ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம். பக்கிம் சந்திர சாட்டர்ஜி தேசிய பாடல். பெங்காலி வெங்கையா தேசிய கொடி. மேக்நாத் சாஹா வான் இயற்பியலாளர். ஓகே, ஸோ இதை ஆல்ரெடி பார்த்தது தான். தேசிய பாடலாக வந்தே மாதரத்தை இயற்றியவர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. இந்தியாவின் தேசிய கீதம் என்னது? ஜனகணமன. ஆனந்தமடம் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. தேஸ் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிற மகாத்மா காந்தி. நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நீளம் கருநீளம். இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி எந்த அருங்காட்சியகத்தில் இருக்குது அப்படின்னா சென்னை கோட்டை, அதாவது புனித சார்ஜ் கோட்டையில் தற்போது இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே.